எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற என் சேனல் பேர் கிரிப்டோகரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா என் சேனல் நம்ம கிரிப்டோகரன்சியோட ப்ரைஸ் பேசி கொடுத்து கிரிப்டோகரன்சியோட டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC USD லோட் பண்ணிக்கோங்க. டேட் டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸை கரெக்டாக பார்த்தீங்கன்னா $64,122 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு நேற்று என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட டிமாண்ட் ஏரியா. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குது? 66,160லேருந்து 63,450. ஓகேங்களா, இந்த ஏரியாவில் நம்மளோட டிமாண்ட் இருக்குது. ஸோ நேற்று என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா கீழே ஒரு லாங் விக் வச்சுட்டு காலையில் பார்த்தீங்கன்னா மேலே எடுத்துன்னு வந்து க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ க்ளோசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 65,336 வந்து க்ளோஸ் வச்சுருக்கான். ஓகேங்களா, ஸோ கீழே வந்து நல்ல லாங் ஒரு நிமிஷங்க. ஓகே, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நல்ல லாங் விக் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கான். சரிங்களா, ஸோ இது என்ன டைப் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் டைப்பில் வந்து மார்க்கெட்டை நவுத்தி போய் மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கான். சரிங்களா, ஸோ இப்போது என்ன அடுத்து அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி, அதாவது இன்றைக்கி நாள் ஸ்டார்ட் ஆகும்போது ப்ரைஸ் வந்து கீழே வந்துருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போது என்னோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது முதல் நாளே பார்த்தீங்கன்னா நாளோட ஸ்டார்ட் ஆகும் போதே கீழே வந்திருக்கிறதுனால ஸோ மேபி ப்ரைஸ் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகலாம். ஓகேங்களா, ஸோ அதுவும் எவ்வளோ தொழில் கீழே வந்திருக்குன்றது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஃபிப்பு போட்டு பார்த்தா தெரியுங்க. ஓகே, ஃபிப்பு போட்டு பார்த்தோன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 50%. ஓகேங்களா, அந்த ஏரியாவில் தான் இப்போ வந்து லைட்டாக வந்து சஸ்டைன் ஆகி நின்று இருக்கான். சரிங்களா, ஸோ இப்போது ப்ரைஸ் வந்து மேபி கீழே வந்தால் இன்னும் எது வைக்க வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியா இருக்கு இல்லைங்களா, இந்த டிமாண்ட் ஏரியாவோட பாட்டம் இடத்துல வந்து டச் பண்ணலாம். டச் பண்ணிட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகணும். ஓகேங்களா, நல்லா பாருங்கள், டிமாண்டோட பாட்டம் ப்ரைஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா $63,455. சரிங்களா, ஒன்று வந்ததுன்னா இந்த ஏரியாவை டச் பண்ணிட்டு, அதாவது இந்த பாட்டம் ப்ரைஸை டச் பண்ணிட்டு இங்கேருந்து பவுன்ஸ் ஆகிடணும். ஓகேங்களா, ஸோ இது இங்கேருந்து பவுன்ஸ் ஆனால் எது வரைக்கும் ப்ரைஸ் போகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்து நம்ம வந்து எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரைஸு இங்கேருந்து பவுன்ஸ் ஆகி மேலே போனால் எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா $71,000. ஓகேங்களா, ஸோ $71,000 ஸோ போகும். அதாவது இங்கே ஒரு சப்ளை இருக்குது பாருங்கள். ஸோ 70,600லேருந்து 71,900. ஓகேங்களா, ஸோ இந்த சப்ளைன்றது $71,000 ரவுண்டாக வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ஹையை உடச்சி இந்த $71,000 வரைக்கும் போகும். ஓகேங்களா, அதாவது இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இந்த லோவை உடையாத வரைக்கும் இது வேலிட். ஓகேங்களா, இந்த லோவை உடையக்கூடாது. இந்த லோ வந்து நான் சொல்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62,200, அதாவது 62,000 கீழே வந்து ப்ரைஸு போகக்கூடாது. ஓகேங்களா, ஸோ 62,000 கீழே ப்ரைஸு போகாமல் இருந்ததுன்னா இந்த அனாலிசிஸ் வேல்யூ. ஸோ அடுத்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ப்ரைஸ் எங்கன்னா 71K. ஓகேங்களா, 71,000 வரைக்கும் போகும். ஒருவேளை நம்மளுக்கு இந்த 62,200 இந்த லெவலில் உடச்சி கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா நம்மளுக்கு அடுத்து இருக்க டிமாண்ட் ஏரியா நான் ஆல்ரெடி சொன்னது தான், இதுதான் 58,700லேருந்து 56,800. ஓகேங்களா, இதுதான் அடுத்து இருக்க டிமாண்ட் ஏரியா. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நடுவில் ஒரு க்ரீன் லைன் வச்சுருக்கேன் இல்லைங்களா, இது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிபனாசியோட லெவல். ஓகேங்களா, இந்த ஃபிபனாசி லெவலில் எதாவது ரியாக்ஷன் கொடுக்குதான்னு பார்க்கணும். அப்படி கொடுக்கலன்னா அது கொடுக்காம அப்படியே ட்ராப் ஆகுதுன்னா நம்மளுக்கு டேரெக்டாக இந்த டிமாண்ட் ஏரியாவில் தான் வந்து அடுத்து வந்து ப்ரைஸ் நிற்கும். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து மேலே தான் போகிறதுக்கான என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு தெளிவான முறையில் அப் ட்ரெண்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கீழே இருக்க ஸ்டாப் லாஸும் ஹண்ட் பண்ணிருச்சு. ஹண்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலும் போட்டான். இது மட்டும் இல்லாமல் 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு கேண்டல் ஸ்டிக் பேட்டர்னும் நல்லா தெளிவான முறையில் கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் போட்டிருக்கான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2 கேண்டலும் இந்த ஒரு பெரிய கேண்டலுக்குள்ளே தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா,
இந்த ஒரு பெரிய கேண்டலுக்குள்ளே தான் இந்த 2 கேண்டலும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மேபி வந்து ப்ரைஸ் நம்மளுக்கு இங்கேருந்தே புஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, இங்கேருந்தே புஷ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பாட்டம் இருக்குது இல்லைங்களா, இந்த டிமாண்டோட பாட்டம், இந்த டிமாண்டோட பாட்டம்க்கு கீழே வந்து பிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி வேறு ஃப்ரைடேங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங் மார்க்கெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மார்க்கெட்டு. ஈவினிங் மார்க்கெட் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 5:30 மணிலேருந்து 9:30 மணிக்கு ஒரு கேண்டல் 4 ஹவர் கேண்டல் க்ளோஸ் ஆகும் இல்லைங்களா, அந்த கேண்டல் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டு. அந்த கேண்டலில் தான் நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகணும். ஓகேங்களா, இங்கேருந்து மேலே போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த கேண்டல் தான் ஹெல்ப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போது இந்த கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்குல்ல இந்த ஹேமரு, ஸோ இது பக்கத்தில் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகணுங்க. இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகணும். அந்த கேண்டல் வந்து இன்னைக்கு, அதாவது இன்னியோட நாள் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அடுத்து தாராளமாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 71K வரைக்கும் ப்ரைஸு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன ப்ரோ 71K அதையும் உடச்சிட்டு மேலே போவாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 71K இந்த ஏரியாவில் வந்து ஒரு சப்ளை இருக்குது. ஸோ 70,600 71,900 இங்கே என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு கொடுக்குறதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்தடுத்த அனலிசிஸில் போவோம். ஓகேங்களா, ஸோ பக்கத்தில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க சப்ளையோ பக்கத்தில் இருக்க டிமாண்டையும் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது உடஞ்ச பிறகு பிரேக் ஆன பிறகு நம்மளுக்கு அடுத்தடுத்து என்னன்றது பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் சொன்னது தான். ஓகேங்களா, இங்கேருந்து ப்ரைஸ் திரும்பி மேலே போகுதுன்னா, அதாவது இன்னைக்கு டெய்லி கேண்டல் நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வைக்கணும். புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சதுன்னா ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் 71K வரைக்கும் தாராளமாக ப்ரைஸு போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இந்த அனாலிசிஸை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வாலிடேஷன் லெவல்ன்றது பார்த்தீங்கன்னா 62,200 62,200 கீழே ப்ரைஸு போகக்கூடாது. அப்படி போயிடுச்சுன்னா இந்த அனாலிசிஸ் ஃபெயிலியர் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கீழே இருக்க டிமாண்டை தான் பார்க்கணும். ஓகேங்களா, ரைட், ஓகே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, கேடிஏ அப்டேட் வேணும் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ கேடிஏ வந்து என்ன அப்டேட்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஐ மீன் கேடியோட அனாலிசிஸ் என்னன்றது கேட்குறீங்க. ஸோ இப்போ கேடியும் பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பிட்காயின் திரும்பின பிறகு தான் கேடியெல்லாம் நம்ம வந்து பார்க்கணுமே. ஸோ கேடி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது ஒரு ரவுண்டு பார்த்துருவோம். ஆக்சுவலாக கேடின்னு பல பேர் என்கிட்ட கேட்குறீங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு கேடின்ட்டு. ஸோ கேடியை ட்ராப் ஆகுதுனால கேட்குறீங்க போல். ஓகே, ஸோ கேடியை பார்த்தீங்கன்னா என்ன இருக்கான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எங்கே தொடங்கினாலும் அங்கேயே தான் இருக்கிறான். ஓகேங்களா, ஸோ இது இப்போதைக்கு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ட்ரெண்டாக தான் இருக்குது. ஸோ அந்த புல்லிஷ் ட்ரெண்டுக்குள்ளே டெய்லியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் ட்ரெண்டு மாறி இருக்குது. ஓகேங்களா, ஸோ ப்ரீவியஸாக இந்த ஹையை வந்து உடச்சிட்டு மேலே போய் க்ளோஸும் வச்சிட்டான். இப்போ எதுக்காக வந்திருக்குன்னா புல் பேக்காக வந்திருக்கு. அந்த புல் பேக்லேயும் பாருங்கள் இந்த இடத்துல நான் வந்து ஒரு டிமாண்ட் ஏரியா வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா, டிமாண்ட் ஏரியா வரைஞ்சிருக்கேன். அந்த டிமாண்ட் ஏரியா எங்கன்னு பார்த்தீங்கன்னா 48 சென்ட்லேருந்து 46 சென்ட்டில் டிமாண்ட் ஏரியா இருக்குது. அந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு நேற்று ரியாக்ட் பண்ணியிருக்கான். நான் இன்னும் பார்க்கல, நான் இப்போ தான் பார்க்குறேன். அந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா கேடியை வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்லேயும் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்கான். ரைட்டு, 4 ஹவர்லேயும் ரியாக்ட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, ஸோ அப்போது கேடியை வந்து என்னுடைய இது கணிப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா கேடியை இங்கேருந்தே திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதாவது இதோட அனாலிசிஸும் பார்த்தீங்கன்னா இந்த லோ உடையக்கூடாது. இந்த லோன்னு சொல்கிறது 40 சென்ட், இந்த லோன்னு சொல்கிறது வந்து 40 சென்ட்டு. ஓகேங்களா, இந்த லோன் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 40 சென்ட்டு. இந்த 40 சென்ட் லோவை வந்து உடைக்கக்கூடாது அவன். ஸோ அதை உடைக்காத வரைக்கும் இந்த அனாலிசிஸ் வந்து நம்மளுக்கு வேலிட். ஓகேங்களா, அதாவது எப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே அவன் திரும்பலாம். ஏன்னா பிட்காயினில் போட்டிருக்கான் பாருங்கள், அதே மாதிரி தான் ஒரு ஹேமர் டைப்பில் ஒரு கேண்டல் போட்டிருக்கான். ஸோ அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் வந்து அந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் வேறு பண்ண வந்திருக்கான். ஸோ இவன் நல்லா மேலே போனால் நல்லா மேலே போவான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹையை உடைக்கணும், அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹையை உடைக்கணும், அடுத்தது இந்த ஹையை உடைக்கணும். ஓகேங்களா, இது வரைக்கும் உடைப்பானான்னு பார்த்தீங்கன்னா உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து அவன் கிளம்பி மேலே போனான்னா நல்லா வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. புல்லிஷாக தாங்க இருக்கான். இன்னும் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இது புல்லிஷாக தான் இருக்கான். ஓகேங்களா, ரைட், ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்டர்ப் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓன் லைசன்ஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னாடி நீங்களே ஒரு ஓன் லைஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.